ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை தமிழ் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். உஸ்பெகிஸ்தான் நாடு வந்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யா 1991 வந்து சோவியத் ரஷ்யா உடஞ்சி 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சுது. அதில் ஒன்று தான் இந்த உஸ்பெகிஸ்தான் நாடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உஸ்பெகிஸ்தானோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான் இதெல்லாம் பார்டர்ஸாக ஷேர் பண்ணுது. இதான் உஸ்பெகிஸ்தான். பக்கத்தில் வந்து டர்க்மெனிஸ்தான் இருக்குது. லெஃப்ட்டில் டர்க்மெனிஸ்தான், ரைட்டில் வந்து தஜிகிஸ்தான், அதுக்கப்புறம் கசகஸ்தான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேனியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து சோவியத் ரஷ்யா உடஞ்சி 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சு. அதில் ஒன்று தான் இந்த உஸ்பெகிஸ்தானும் கூட. சோவியத் ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சு 1991. அதில் வந்து இந்த உஸ்பெகிஸ்தான் நாடு கூட. உஸ்பெகிஸ்தானோட மணி பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ஒரு சோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மணி வேலையோட கம்மி தான், 67 பைசா தான். இங்கே பாருங்கள், உஸ்பெகிஸ்தானோட அந்த பேலஸ் வந்து இந்த இதில் போட்டு கரன்சியில் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஊரில் வந்து இதை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உஸ்பெகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ட்ரேடில் வந்து நல்ல இது பண்ணியிருந்தாங்க. சைனாலேருந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்தியாவிலேருந்து ட்ரேட் வந்துருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஜப்பான், இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் கூட. உஸ்பெகிஸ்தான் கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டஷ்கண்ட். இதான் வந்து டஷ்கண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இதான் வந்து கேபிட்டல் சிட்டியில் இருக்குது டஷ்கண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள், இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் சைனா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எல்லா நாட்டு ஃப்ளைட்ஸும் இங்கே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொரியர் லாஜிஸ்டிக்ஸில் கூட இவங்க வந்து பெரிய லெவலில் வந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்க ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃப்ளைட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா ரஷ்யன் ஃப்ளைட்ஸாக தான் இருக்குது. ரஷ்யா காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஃப்ளைட்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது. இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராங்கின்னு ஒரு த்ரிஷாவோட படம், ராங்கி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் இங்கே தான் உஸ்பெகிஸ்தானில் தான் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக உஸ்பெகிஸ்தான் டஷ்கண்டில் எடுத்திருக்காங்க. அதாவது கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டஷ்கண்ட். இந்த நாட்டில் த்ரிஷா நடித்த அந்த ராங்கி படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. த்ரிஷா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ஆக்டர் ஒருத்தர், அப்புறம் வந்து மலையாள ஆக்ட்ரஸ் அனுபமாவும் இங்கே அங்கே வந்து பார்க்க போவாங்கள்ல லாஸ்ட்டில், அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது லிபியா கிடையாது, எடுத்தது ஃபுல்லாக இங்கே உஸ்பெகிஸ்தானில் தான் எடுத்திருக்காங்க. லிபியா இந்த மாதிரி கடாஃபியோட ஆளுங்க வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்காக ரெவல்யூஷன் பழைய மாதிரி லிபியா வந்து நல்ல இது கொண்டு வரணும், டெமோக்ரஸி கொண்டு வரணும்னுவாங்க. அதனால வந்து அதுக்காக வந்து அவங்க ஒரு போராட்ட குழுவில் இருப்பார் அவர். அந்த இதை எடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக உஸ்பெகிஸ்தானில் எடுத்தது தான். அது லிபியா மாதிரி எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் சிஐஏ வந்து இவங்களை க்ளோஸ் பண்ணாங்க, அந்த கடாஃபியோட ஆளுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்துருக்காங்க. அது ஹீரோவை இங்கே தான் க்ளோஸ் பண்ணுறவங்க. அது ஃபுல்லாக இங்கே தான் எடுத்துருக்காங்க உஸ்பெகிஸ்தானில். உஸ்பெகிஸ்தானோட சிட்டி ஈவினிங் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பில்டிங்ஸு, இந்த லேக்ஸு, ரிவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நம்மளும் உஸ்பெகிஸ்தான் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு வந்து ஒரு டெவலப்பிங்காக இருக்குது இப்போது இந்த நாடுலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க அந்த செம்மொழி பார்க்கு, அப்புறம் மைசூரில் வர மாதிரி இங்கே தண்ணி டான்ஸஸ்லாம் நடக்குது. உஸ்பெகிஸ்தானோட ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட ஃபுட் வந்து பிலாஃப், அதாவது வந்து குதிரைக்கறி பிரியாணி. குதிரைக்கறி தான் வந்து இவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் குதிரைக்கறியில் வந்து இவங்க பிரியாணியும் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரியாணிலாம் சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குதிரைக்கறி பிரியாணி அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு இந்த குதிரை பிரியாணி இருக்கும். எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு குதிரை பிரியாணி இருக்கும். எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கறி இருக்கும். எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. பிரியாணி கடையில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அப்படி இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோனட் மாதிரி ஒரு ஃபுட்டு. இது வந்து ஒரு இதில் பண்ணியிருக்காங்க, இந்த மைதா மாவில் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டோனட் மாதிரி அவ்வளோ செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லோரும் சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் மீட்டு மண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் மீட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதிலலாம் இந்த வெஜிடபிள்ஸு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க மண்டி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட ஃபுட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஷீப், அதாவது வந்து இதுவும் இருக்குது ஷீப், அதாவது ஆட்டுக்கறியும் சாப்பிட்றாங்க. ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறி சாப்பிட்றதோட இங்கே வந்து நிறைய வந்து குதிரைக்கறி தான் நிறைய சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், குதிரைக்கறி வச்சு எவ்வளோ அழகாக டிஷ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. சாப்பாடு, குதிரைக்கறி, அப்புறம் வெஜிடபிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, அப்புறம் டாக்ஸிஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ். பாருங்கள் எப்படி சார்ஜ் போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு, செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இல்லை இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுன்னு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நம்மளுக்கு போனோம், ஆனால் போகிறதுக்கு வந்து இப்போ நம்மகிட்ட வசதி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து புல்லட் ட்ரெயின்ஸு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸும் இருக்குது, பழங்காலத்து சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது. பாருங்கள் புல்லட் ட்ரெயின்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இங்கே அவ்வளோ ட்ரெயின்ஸில் புல்லட் ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது, சோவியத் ட்ரெயினும் ட்ராவல் பண்ணுவாங்க, புல்லட் ட்ரெயின்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் சோவியத் ட்ரெயின்ஸ்லாம் ரேட்லாம் பழைய ரேட்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் வந்தே பாரத்தோட சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயின்ஸ்லாம் பார்க்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது. இது 1991 வந்து அந்த சோவியத் ரஷ்யா உடஞ்சம்போது அப்புறம் அந்த ட்ரெயின்ஸ்லாம் கூட இங்கே தான் இருக்குது, ஒன்றும் இது பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பழங்காலத்து ட்ரெயின் கூட சோவியத் ட்ரெயின் இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. டாக்ஸிஸ்னால் நீங்கள் போய் எங்கே வேணால் கூப்பிட்றோம், டாக்ஸிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் டாக்ஸி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸி கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வாட் இஸ் தட்டு இந்த டாக்ஸி ஷேர் டாக்ஸி கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டல் டாக்ஸி இருக்குது, ஷேர் டாக்ஸி இருக்குது, எல்லாமே இருக்குது. ரோட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த வடிவேல் சொல்லுவார் அந்த கதையாக இருக்குது, துபாய் ரோடு மாதிரி இருக்குது, அழகாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மைனர் மாஸ்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட மாஸ்க். இங்கே பாருங்கள் அந்த காலத்து ராஜா கட்டினார் இந்த மாஸ்க்கை. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து சோவியத் ரஷ்யாவில் இருக்கிறது முன்னாடி தனி நாடாக தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செங்கிஸ்கான் கூட இங்கே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு உஸ்பெகிஸ்தான். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் ஃபுல்லாக நிறைய மாஸ்க்கு தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளூ கலர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள் ப்ளூ கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் தாஜ்மஹால் மாதிரி இல்லை, அழகாக பார்க்குறதுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா மேலே ப்ளூ பெயிண்ட் அடித்து இதெல்லாம் வரைஞ்சி வச்சு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு உஸ்பெகிஸ்தானில் இருக்க அந்த மாஸ்கெல்லாம் மசூதிங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கட்டியிருக்காங்க 800 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி டஷ்கண்டில் இருக்குது இந்த சோர்சு மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து நம்ம பெரிய மார்க்கெட். இது எப்படி நம்ம ஊரில் இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் அந்த கொத்தாச்சாவடி மார்க்கெட் வந்து கோயம்பேடு கொத்தாச்சாவடி மார்க்கெட்டோட பெருசு. இங்கே பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இதில் அம்ப்ரல்லா டைப்பில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெஜிடபிள்ஸ் சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டு அப்புறம் ஹார்ஸ் மீட் இருக்குது, அதாவது குதிரை கறி இருக்குது, அப்புறம் ஆட்டுக்கறி இருக்குது, நெக்ஸ்ட்டு மாட்டுக்கறியும் சேல் பண்ணுறாங்க. அப்புறம் கோழிங்கெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செரிஸு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆனியன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பின்னாடி காம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பைசஸ்லாம் கூட இருக்காங்க, ஸ்பைசஸ்ஸு நட்ஸு எல்லாமே இங்கே சோல் பண்ணுறாங்க. பாருங்கள் ஸ்பைசஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பச்சை ஆப்பிள், அது க்ரீன் ஆப்பிள்ஸ் கூட இங்கே கிடைக்கிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் ஆப்பிள்ஸு பாருங்க, ரெட் ஆப்பிளும் இருக்குது, க்ரீன் ஆப்பிளும் இருக்குது, எல்லா ஆப்பிள்ஸும் இங்கே சோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது, எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே எல்லா இதுவும் ஃப்ரூட்ஸ் சோல் பண்ணுறாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் சோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈவன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் இந்த மீட்ஸ்லாம் கூட சோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் குட்ஸ் கூட இந்த மார்க்கெட்டில் சோல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அது இந்த இதெல்லாம் கூட சோல் பண்ணுறாங்க. பாருங்கள் ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், இல்லை இது அந்த ஒரு ஃபஸ்ட்டு காட்டின ஒரு இது மாதிரி இல்லை, அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் பாருங்கள் மீட், இது வந்து ஹார்ஸ் மீட், குதிரை கறி, அதுக்கப்புறம் மாட்டுக்கறி, இது லேம்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லேம்புனா வந்து இந்த கறி வாட் இஸ் தட்டு வெள்ளை செம்மறி ஆட்டுக்கறி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி அப்புறம் கோழிக்கறி எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பேக் பண்ணி ப்ரிசர்வ்டில் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கூட சோல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே ஸ்லேசஸை கட் பண்ணி சோல் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குலாம் பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது சமர்காண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது அந்த காலத்து ராஜாங்கள் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கோட்டை இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க, சூப்பராக லைட்லாம் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோட்டை ஜொலிக்குது நல்லா
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே ப்ளூ கலரு, இங்கே பச்சை கலரு, இங்கே வெள்ளை கலரு லைட்டு மாறி 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 வந்துன்னே இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே பிங்க் கலர் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்க செம்ம. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் சோர் மீனார், எப்படி நம்ம ஊரில் சேர் மீனாரோ அந்த மாதிரி இந்த ஊரில் சோர் மீனார், ஹைதராபாத்தில் சேர் மீனார் இருக்கலாம், அந்த மாதிரி இந்த சோர் மீனார் அவங்க எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்கன்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில் சுமானி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி சின்ன கோட்டை மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இது சோல்ஜர்ஸ்க்காக இருக்கிற இடம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து சோர் மீனார் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உள்ளெல்லாம் பாருங்கள், கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் இதெல்லாம் உட்காரத்துக்கு இடம்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே பாருங்கள் அந்த சீலிங் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் அப்போயே பாருங்கள் எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காலத்தில் கூட அவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து புக்காரா சிட்டி வந்து டஷ்கண்ட்லேருந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டஷ்கண்ட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தரணும் புக்காரா சிட்டி. எப்படி நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் அந்த மாதிரி தான் புக்காரா சிட்டி. அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பிளேசஸ்லாம் கூட வச்சுருக்கேன். இங்கே கூட நிறைய அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது அப்படியே கட்டியிருக்கிறது எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பொய்க்காளான் மாஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்காரா சிட்டியில் தான் இருக்குது. பொய்க்காளான் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பழங்காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க்கு தான். ஒரு ராஜாவால் கட்டப்பட்டது இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. எவ்வளோ சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாஸ்க்கு எந்த பிளேசஸ் இருந்தாலும் இங்கே ப்ளூ கலர் மேலே வச்சிடுறாங்க டாம்பில். எப்படி தாஜ்மஹால் மேலே வந்து அந்த இது இருக்குது டாம்பில் வந்து எல்லாம் வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி இங்கே ப்ளூ நீல கலர் வச்சிடறாங்க. இதான் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் போய் டஷ்கண்ட் பப்ளிக் பார்க் வந்து பார்த்திங்கன்னா டஷ்கண்டோட கேபிட்டல் சிட்டிலே இருக்குது இந்த பப்ளிக் பார்க்கு. எப்படி நம்ம சென்னைக்கு செம்மொழி பார்க்கும் அந்த மாதிரி இங்கே ஒரு பப்ளிக் பார்க் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உள்ளே நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அப்புறம் இங்கே லேக்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, பசங்க விளையாடுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து ப்ளூ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, கீழே மட்டும் வெள்ளையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கட்டப்பட்ட மாஸ்க் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது. பாருங்கள் மாஸ்க் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போயே வந்து ராஜாங்கள்லாம் வந்து இங்கே தான் நமாஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் கூட நமாஸ் பண்ணுவாங்க. இப்போயே வந்து நமாஸ்லாம் இங்கே பண்ணுறாங்க. மார்னிங் ஈவினிங் நைட் வரைக்கும் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாஸ்க்குன்னா. சூப்பராக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க பாருங்கள் மாஸ்க்கெலாம். சூப்பரில் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைமில் இந்த மாஸ்க்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நடுவில் கோட்டை மாதிரி வச்சுருக்காங்க அந்த மாஸ்க்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக நல்லா சுற்றி லைட்ஸு கார்டன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாஸ்க்கெலாம். கட்டுமானம் தான் போகலாம். எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நைட்ஸு நடுவில் இருக்குது இந்த மாஸ்க்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது டஷ்கண்ட் ரயில்வே மியூசியம். டஷ்கண்ட் ரயில்வே மியூசியம் வந்து கேபிட்டல் சிட்டி டஷ்கண்ட்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள் பழங்காலத்து இன்ஜின் ரயில்வே அதாவது ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் அதோட பெட்டிக்கல் கம்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் பழங்காலத்து ட்ரெயின். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணது பெட்டிக்கல் கம்பார்ட்மெண்ட்டு லைட்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து வெளியே இருக்குது இந்த ட்ரெயின்ஸ். அப்புறம் உள்ளே கூட நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ளே வந்து நிறைய இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பெட்ரோல்ஸு ஆயில்ஸு அப்புறம் டீசல்ஸு அந்த டைம் யூஸ் பண்ண லைட்டுங்க ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழங்காலத்தில் இந்த சோவியத் காலத்துலேருந்து வச்சுருந்தது ட்ரெயின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து டஷ்கண்ட் ஜூ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டிலே தான் இருக்குது டஷ்கண்ட் ஜூ. இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஜூ இது. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதில் இருக்கும் க்ரெயின்ஸ் எல்லாம் கொக்குலாம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்குன்ட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்கும். கொக்கு கீழே வாத்தம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிகள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைகளை குளிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். யானை குளிப்பாட்டிட்டு எவ்வளோ அழகாக இது பண்ணிருக்காங்க பாருங்கள். யானைங்கள்லாம் இருக்குது. குட்டி யானை பாருங்கள் நல்லா அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யானைங்கள்லாம் பாருங்கள் எத்தனை யானைங்க இருக்குது பாருங்கள். யானைங்க இந்த வந்து இந்த ஜூ வந்து நல்ல பெரிய ஜூ தான். எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லண்டனில் ஜூ இருக்கோ அதோட பெரிய ஜூ இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் சஃபாரி மட்டும் இல்லை, ஜூ நல்லா அழகாக இருக்கும். இங்கே நீங்கள் அனிமல்ஸுக்கெலாம் நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணலாம், அதாவது சாப்பாடு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் சிங்கம் பாருங்கள். நம்மளே பார்த்துட்டு இருக்குது, வாயை திறக்குது, அப்புறம் திரும்பிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சிங்கம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது.
நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து ஜாப்பனீஸ் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேபிட்டல் சிட்டி ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இந்த பாருங்கள் கார்டன்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து அவங்களோட கல்ச்சரல்ஸ்க்காக இங்கே கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்டது தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்குங்க. சேனல் சேஞ்ச் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.